நமஸ்காரம். வீடா கணேசன் 9715798626. இப்போது நம்மளுடைய மனசில் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மனசு மாறிண்டே போகிறது இல்லையா, அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்ல போகிறோம். இப்போது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னது பீஷ்மர் அப்படின்னாலும் அதை எழுதி உலகுக்கு கடைசி வரைக்கும் தக்க வச்சது யாருன்னாக்க வேதவியாசர். ஸோ வேதவியாசர் இல்லைன்னாக்கா நம்மளுக்கு எந்த புராணங்களுமே எந்த இதிகாசங்களுமே கிடையாது அப்படிங்கிறத நான் பல முறை சொல்லியிருக்கேன். இப்போது நம்மளுடைய வேதங்களுக்கெல்லாம் குரு யாருன்னு சொன்னாக்கா எழுதி கொடுத்ததுக்கு நம்மளுக்கு வேதவியாசர் தான் நம்மளுடைய குருவாக இருப்பார். இப்போது நல்லது கெட்டது அப்படின்னு நினைக்கிறோம். மனசு ஒரு நிலை நல்லதாக நினைக்கும், ஒரு நிமிஷம் வேறு மாதிரியான அந்நியன் மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். இது திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு யுகத்துக்கு யுகம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னாக்க, திரேதாயுகத்தில் எப்படி இருந்ததுனாக்க நல்லதும் கெட்டதும் அப்பயே இருந்தது. அப்போ எப்படின்னாக்க கோள் விட்டு கோள் இருந்தது. பூமியில் இருக்கும், செவ்வாய் கிரகத்தில் இருக்கும், புதன் கிரகத்தில் இருக்கும், இப்படி மாறி மாறி தூரம் ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் அடுத்த காலகட்டத்தில் ராமாயணம் மகாபாரதம்லாம் நடக்கும். ராமாயணத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்க பக்கத்துலேயே வர ஆரம்பிச்சது. அயோத்தியில் இருந்தது, அதுக்கப்புறம் இங்கே இலங்கையில் ஆயிடுச்சு. பக்கத்திலேயே இருந்தது, பூமிக்குள்ளேயே வர ஆரம்பிச்சுடுச்சு. ராமர் நல்லவராக இருந்தார். ராவணன் அந்த அக்கிரமங்கள் பண்ணி அவருடைய விதியினால் அவங்க பிரச்சனை ஆகிடுச்சு. நல்லதும் கெட்டதும் ஒரே இடத்துக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறமா என்னாச்சு, இப்போ கலியுகத்தில் என்ன ஆச்சுனாக்க மனுஷனுக்குள்ளேயே நம்மளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே பங்காளி சண்டை மனுஷனுக்குள்ளேயே வந்துருக்கு. நம்மளுக்குள்ளேயே இப்போ நல்லதாக நினச்சிருப்போம், அடுத்த இடமே அதோட குணங்கள் மாறி போய்விடும். இதெல்லாம் எதனால் வருதுனாக்கா கட்டுப்படுத்தணும். நம்ம இதெல்லாமே நல்லதும் கெட்டதும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சோம். ஒரு மனுஷனுக்குள்ளேயே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இதை மாற்றணும்னா மனசை நம்ம நல்லதாகவே வச்சுருக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்கனாக்க அனுசாஸ்திர பர்வதம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்த வேர்களுக்கு நம்ம உபதேசம் பண்ணும்போது முதல்ல நீ ஒழுங்காக அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணலாம்னு பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அனுபவித்து அதனுடைய நன்மைகளை நம்ம பலன் அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை பற்றி நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும். இப்போ முக்கியமாக இந்த காலத்தில் சொல்ல வேண்டியது என்னன்னாக்க, குழந்தைகள் எல்லாம் அவங்களுக்கு கஷ்டத்தை பற்றியும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா எதிர்காலத்தில் கஷ்டம் வர வேண்டாம், வந்தாலும் அவங்க பேஸ் பண்ணக்கூடிய இதுவும் வரும், நம்ம இதையும் பேஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தால்தான் பிற்காலத்தில் பிரச்சனைகள் வந்தால் கூட அவங்களால வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க முடியும். இப்போ பல இடத்துல பார்த்துட்டு இருக்கோம், வசதியாக வாழ்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, மேலே மேலே சம்பாதிச்சிருந்து அந்த சம்பாத்தியம் எல்லாம் தொழில் ஒரு முடங்கி போனாலோ இல்லை பெரிய பெரிய கம்பெனிகளில் ரெசிஷன் வந்தாலோ அவரால் தாங்க முடியாமல் தானே உயிரை மாச்சிக்கா குடும்பத்தை கெடுத்துடுறாங்க. இவங்களுக்கு நல்ல பழகி வெல் ட்ரெயின் டு லிவ் இன் தி லக்ஸூரியஸ் லைஃப், பட் தே ஃபெயில் டு ஃபேஸ் தி ஃபெயிலியர். ஃபெயிலியர் வர வேண்டாம், எப்படி ஃபெயிலியர் நம்ம ஃபேஸ் பண்ணணுங்கிறத அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது நல்லதும் கெட்டதும் வாழ்க்கையில் உண்டு, நல்லதே மட்டுமே சிரமம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க வளமுடன்.